பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த நாட்களில் அந்தி கிறிஸ்துவின் ஆவியா ஏசு கிறிஸ்துவின் ஆவியா நம்ம ஒரு வேளை யாராவது ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரை ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்க எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறாங்க, அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்களுடைய தலைமைத்துவ பண்புகள் எப்படி இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், நடத்தை எப்படி இருக்கும், அது ஆவிக்குரிய பண்புகள். அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய ஆராதனை, அவங்களுடைய மிராக்கிள்ஸு, அவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாமே எப்படி இருக்கும். அது மாதிரி அந்தி கிறிஸ்துவன் அவங்களும் ஈக்குவலாக செய்வாங்க. ஆனால் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய பண்புகளை குறித்து பார்த்தோம். அடுத்த ஒரு செஷனில் நம்ம இது மாதிரி அதை எப்படி பகுத்தறிகிறது, என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு பகுத்தறிஞ்சு அவங்க தவறாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம டவுட் பண்ணாலே நம்ம என்ன செய்யணும், எப்படி அவங்கள விட்டு விலகணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு தவறான லீடர், ஒரு ஆவிக்குரிய தலைவர், அவர் டெலிபரேட்டாக ஒரு பாவத்தில் இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியுது. தவறான போதனைகள் செய்து கொண்டிருக்கிறார், இல்லை தவறான தீர்க்க தரிசனமோ இல்லை அந்த மாதிரி பாவத்தில், துணிகரமான பாவங்களில் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுமா, அம்பலப்படுத்தணுமா, கண்டிக்கணுமா, இல்லை அமைதலாக இருக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த நாளில் கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் ஆடுகளின் தொழுவம் பற்றி உவமை ஜீசஸ் அங்கே சொல்லி கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாரு, கள்ளரும், ஒரு ஆட்டு தொழுவம்னு இருந்தாலே அதுக்குள்ளார கள்ளரும் கொள்ளைக்காரரும் எப்படிடா அதுக்குள்ளார குதிச்சு போகிறது, குறுக்கு வழியாக போகிறதுன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆடுகள், அந்த தொழுவத்துக்குள்ளே இருக்கிற ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும். மேய்ப்பன் அல்லாதவனுடைய சத்தத்தை அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இது அந்நியனோட சத்தமாச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து அந்த வாசலை காக்கிற, அந்த தொழுவத்தோடைய அந்த வாசலை காக்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் உண்மையான மேய்ப்பனுக்கு மட்டும்தான் வாசலை திறக்கிறவனாக இருக்கணும் அப்படின்ற 2 விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இங்கே 2 பேருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அந்த ஆடுகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? 10ஆம் அதிகாரம் யோவான் 10:4 மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லும். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை நல்லா அறிஞ்சிருக்கணும். ஸோ இது ஆடுகள்னால் விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவரையும் அது காட்டுது. மேய்ப்பனுடைய சத்தம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், ஜீவனை கொடுக்குற மேய்ப்பர், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவருடைய சத்தம் நாம் அறிந்திருக்கிற ஆடுகளாக இருக்கணும். ஆட்டுக்கு அறிந்திருக்கணும், அதாவது நம்மளுடைய லீடர்ஸ்க்கு தான், நம்மளுக்கு போதிக்கிறவங்களுக்கு தான் அறிஞ்சிருக்கணும். அந்த 5 வகை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, ஆடுகளுக்கு கண்டிப்பாக அந்த மேய்ப்பனுடைய சத்தம் தெரிஞ்சிருக்கணும். மேய்ப்பனுடைய சத்தம்னா அந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தையானவரை தான் நாம் கையில் வேதாகமமாக வைத்திருக்கிறோம். ஸோ வேதாகமத்தை, அதோடைய பேட்டர்ன், அதோடைய டீச்சிங் எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகள் தான் என்ன பண்ணும், அந்நியருடைய சத்தத்தை கேட்கும்போது அது ஐயோ இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அந்நியருக்கு பின் செல்லாது. அதாவது ஒரு ஃபால்ஸ் லீடரை பின்பற்றாத ஆடுகள் யார்? வேதாகமத்தை தெரிந்தவர்கள். அவனை விட்டு ஓடி போகும். இது ஏதோ டவுட்ஃபுல்லாக இருக்கே, அதாவது பயங்கரமாக பேசுவாங்க. ஒரு நார்மலான ஹோலி ஸ்பிரிட்டால் லீட் பண்ணப்படுகிற ஒரு பாஸ்டரை விட ஒரு ஈவில் ஸ்பிரிட் வைத்திருக்கிற ஒரு பாஸ்டரு கண்டிப்பாக வேறு லெவலுக்கு அவங்க நிறைய பண்ணுவாங்க, நிறைய பிரசங்கம் பண்ணுவாங்க, பயங்கர ஆழமாக இருக்கும், எங்கெங்கேயோ போகும். ஆனால் அல்டிமேட்டாக நீங்கள் அதை நல்லா, உங்களுக்கு வசனம் தெரியும் போது அதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ட்ராப் ஆஃப் பாய்சன் இருக்கும். அந்த ஒரு தைலக்காரனுடைய பரிமளத்தை கெட்டு போக பண்ணக்கூடிய ஒரு செத்த ஈ அதில் இருக்கும். ஸோ முதல்லேருந்தே நம்ம ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆடோட பொறுப்பு என்ன? அது மேய்ப்பனுடைய சத்தத்தை, கர்த்தருடைய வேதாகமத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறதா இருக்கணும். அடுத்தது வாசல் காக்கிறவனுடைய பொறுப்பு. அந்த ஆட்டு தொழுவத்திற்கு ஒரு காவல்காரன் இருக்கிறான். ஒரு சர்ச்சோடைய ஒரு லீடரோ
இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸோ இல்லை பெற்றோர் தான் நம்மளை நம்பி தான் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு பப்ளிக்கில் நடக்கிற ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போகிறோம். யாரை நம்பி வராங்க? நம்மளை நம்பி தான் வராங்க. ஸோ அந்த பிள்ளைங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவங்கள பாதுகாக்க வேண்டியது அந்த வாசல் காக்கிறவர்களுடைய பொறுப்பு. அது பேரண்ட்ஸோட பொறுப்பு, சர்ச் லீடர்ஸோட பொறுப்பு. யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் மேய்ப்பனுக்கு மட்டும்தான் திறக்கணும். உண்மையான மேய்ப்பனுக்கு மட்டும்தான் வாசலை காக்கிறவன் திறக்கணும். அதே மாதிரி வேறு வழியாக ஒரு கள்ளனோ கொள்ளைக்காரனோ தொழுவத்துக்குள்ளே ஏறி குதிச்சிடாதபடிக்கு விழிப்புள்ளவனாகவும் இந்த வாசலை காக்கிறவன் இருக்கணும். குறுக்கு வழியில் யாரும் தன்னுடைய தொழுவத்துக்குள்ளே வந்து ஆடுகளை பிடிச்சிடாதபடிக்கு அதுலேயும் விழிப்பாக இருக்கணும். 3வது, இந்த வாசலை காக்கிறவனே, அதாவது சர்ச்சோட லீடரே இல்லை ஒரு பெற்றோரே, அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிற ஒருவனுக்கு வாசலை திறந்து கொடுத்துட்டா, சர்ச்சுக்குள்ளார இடம் கொடுத்துட்டா, இல்லை வீட்டுக்குள்ளார இடம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்களேன். ஸோ 3 விஷயம் இருக்குது. அவர் என்ன செய்யணும்? உண்மையான மேய்ப்பருக்கு மட்டும்தான் அதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் வாசலை திறந்து கொடுக்கணும். 2வது, குறுக்கு வழியில் கள்ள போதகமோ அந்த மாதிரி எதுவும் வந்துடாத, கள்ள தீர்க்க தரிசனமோ நம்முடைய குடும்பத்துக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வராதபடிக்கு அவர் காத்துக்கணும். இவரே அதுக்கு டெலிபரேட்டாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறவராக இவர் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இப்போ ஏற்கனவே ஓப்பன் பண்ணியாச்சு, கள்ளனும் கொள்ளைக்காரனும் உள்ளே வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளரையோ இல்லை சபைக்குள்ளரையோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் என்ன பண்ணுவான்? யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஸோ ஒருத்தன் உள்ளே நுழைஞ்சிட்டான், ஒரு திருடன் உள்ளார நுழைஞ்சிட்டான், வீட்டுக்குள்ளேயோ சபைக்குள்ளேயோ நுழைஞ்சிட்டான். அவன் திருடி கொண்டே தான் இருப்பான், அழிச்சு கொண்டே தான் இருப்பான். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருப்போமா? அவ்வளோதான். இதுதான் இன்றைக்குள்ள இந்த சப்ஜெக்டோட கொஸ்டினே அதுதான். ஒருவன் திருடன், ஒருவன் அழிக்கிறான், ஒருவன் கொல்ல வந்திருக்கிறான்னு தெரியும். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் நம்ம இடம் கொடுத்துட்டே இருப்போமா? அதை நம்ம கண்டிக்க மாட்டோமா? நம்ம பிள்ளைங்களையோ நம்முடைய சபையோ நாம் பாதுகாக்க மாட்டோமா? அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். வேதாகமம் தவறு செய்த தலைவர்களை அம்பலப்படுத்தியதா, அவர்களை ஆக்குச்சா, எக்ஸ்போஸ் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லேவியராகமம் 10:1-7 வரைக்கும் ஆரோனுடைய குமாரர் நாதாபும் அபியுவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தம்முடைய தூப கலசங்களில் அந்நிய அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தருடைய சந்நிதிக்கே கொண்டு வந்தாங்க. அது அவங்க செய்யக்கூடாது. அந்நிய அக்கினியை ஒரு நாளும் கர்த்தருடைய சந்நிதியில் அவங்க கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அப்போ கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒரு அக்கினி வந்து அவர்களை பட்சித்தது. அங்கேயே அவங்க கர்த்தருடைய சமூகத்திலேயே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மோசே ஆரோன்ட்ட சொல்கிறாரு, இதை குறித்து தான் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காரு, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் மகிமைப்படுவேன் என்று இதை குறித்து தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஊழியம் செய்கிறவங்க தப்பு செய்யும் பொழுது நான் அவர்களை இந்த மாதிரி தான் நான் டீல் பண்ணுவேன், அதன் மூலமாய் மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி. அதுதான். அப்போது அங்கே பார்ஷியாலிட்டி கிடையாது. ஒரு லீடரோ ஒரு விசுவாசியோ யார் தப்பு செய்தாலும் தேவன் வந்து பட்சபாதம் இல்லாதவராய் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுகிறத பார்க்குறோம். மோசே ஆரோனுடைய குமாரர் தான் அந்த நாதாபும் அபியுவும். அவர்கிட்ட மோசே சொல்லும் பொழுது ஆரோன் அங்கே பேசாது இருந்தான்னு சொல்லி அந்த 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக தேவன் வந்து எல்லாரோடையும் டீல் பண்ணுகிற தேவன். ஆரோன் ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் பார்க்குறோம், நாதாபியும் அபியுவும் அந்த இடத்துலேருந்து, அந்த பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து அவங்க வேறு ஆட்களை வச்சு அவங்கள அப்படியே அவங்களோட ட்ரெஸ்ஸோடையே கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியே. பாருங்களேன், ஒரு ஆசாரியனோட பிள்ளைங்க தான் கர்த்தருடைய தண்டனையை பெற்றவர்களை அவங்களுக்கு ஒரு பெரிய அடக்காராதனெல்லாம் கூட நடத்தலை. பாளையத்துக்கு வெளியே அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு கொண்டு போய் அங்கே போட்டாச்சு. 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மோசே ஆரோன்ட்டையும் அவங்களுடைய மற்ற 2 குமாரர் இருக்காங்க, எலேயாசாரும் இத்தாமாரும். அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிள்ளைங்க செத்ததுக்காக துக்கம் கொண்டாடாதீங்க, நீங்கள் இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறீங்க, இதுக்காக நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை விட்டு வெளியே போகாதீங்க, உங்களுடைய ஊழியத்தை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களும் அதை அப்படியே பண்ணுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் தவறு செய்கிறவர்களை தவறு செய்தார்கள் என்று சொல்லி கர்த்தர்
சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் அங்கே அம்பலப்படுத்துகிறார், அதை வெளியரங்கமாக்குகிறார். அங்கே ஒரு தண்டனை வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக கோராகு, தாத்தான், அபிராம் இவங்க என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது பிரபலமான இன்னொரு 250 பேரை சேர்த்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. கர்த்தர் நியமித்த அந்த அதிகாரத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. என்னாகமம் 16:10 பார்க்குறோம். லேவி ஊழியத்தை விட்டு ஆசாரிய பட்டம் தேடினாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது லேவியின் ஊழியம், அதை விட்டுட்டு ஆசாரிய பட்டம் தேடினாங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 26லேருந்து 33ஆம் வசனங்கள் வரைக்கும் மோசே இதை இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் பயங்கரமாக அதை டீல் பண்ணுறதை பார்க்குறோம். அங்கே அவர் வெளியரங்கமாக்குகிறதை நம்ம பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்கிறாரு, இப்போது நீங்கள் இந்த துஷ்ட மனுஷரையும் அவங்களுடைய கூடாரங்களையும் விட்டு நீங்கள்லாம் விலகுங்கன்றார். நம்ம போன செஷனில் பார்த்தோம், இந்த மாதிரி ஆட்களை விட்டு விலகணும். இப்போ மோசே அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் விலகுங்க, நீங்கள் விலகாட்டி அவங்களுடைய பாவங்களிலே நீங்களும் வாரிக்கொள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு விலகுங்க, அவங்களுக்கு உண்டான ஒன்றையும் தொடாதீங்க, அவங்க அந்த டோட்டலாக அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே மோசே அந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி ஜனங்கள் அந்த 3 பேருடைய அந்த கோராகு, தாத்தான், அபிராம் அவங்களுடைய கூட்டத்தார் 250 பேர், அவங்களுடைய ஃபேமிலிஸ், அவங்களுடைய கூடாரங்கள் எல்லாரையும் விட்டு இவங்க வெளியே விலகி போகிறாங்க. பார்த்தோன்னா பூமி பிளந்து அந்த கூட்டத்தார் எல்லாரையும் உயிரோட விழுங்கி போட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல மோசே அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுகிறார், அவங்களுடைய பாவத்தை, அவங்களுடைய தவறுகளை ஜனங்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. தேவனும் இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே பாஸ் பண்ணுகிறாரு. இம்மீடியட்டாக அந்த இடத்துல பூமி பிளந்து விழுங்கி போடுறாங்க. அந்த எல்லாரும் அந்த 3 பேரையும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த 250 பேரையும், அவங்களுடைய ஃபேமிலிஸையும் அப்படியே பூமி விழுங்கி போட்டதாக பார்க்குறோம். இது அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்ஸ்டண்ட்டாக நடந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி ஃபால்ஸ் லீடர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா நியாய தீர்ப்பு நாளில் அவங்களுக்கு என்ன தண்டனையோ, பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்கினிக்கு தான் இந்த கூட்டத்தாரும் போகிறாங்க, இந்த லீடர்ஸும் போகிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுற கூட்டமும் போகிறாங்க. ஸோ இங்கே மோசே மாதிரி அந்த கூட்டத்தாரை இந்த ஃபால்ஸ் லீடர்ஸ் கிட்டேருந்து தப்பு வைக்க வேண்டியது மோசே மாதிரி லீடர்ஸ்க்கு அது கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. மூன்றாவதாக பீலேயாமை குறித்து பார்க்குறோம். என்னாகமோ 31ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் இஸ்ரவேலுக்கும் மீதியானுக்கும் யுத்தம் நடக்குது. அங்கே இஸ்ரவேல் புத்திரரோட சேனைகள்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னா, மீதியானியருடைய ஆண்கள் எல்லாம் கொன்னுட்டு பெண்கள், குழந்தைகள், மிருகங்கள், மீதியானியருடைய பெண்கள், அவங்களுடைய மிருகம், குழந்தைங்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு வராங்க. மோசே பாருங்களேன், அந்த இஸ்ரவேலின் சேனாதிபதிகள்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாக்கி நீங்கள் பிடிச்சிட்டு வந்திருக்க இந்த பெண்கள் எல்லாம் ஏற்கனவே பீலேயாமின் ஆலோசனையை கேட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவங்க. அதனால எப்படி அவங்கள நீங்கள் கொண்டு வந்தீங்க, அவங்களையும் கொண்டு போடுங்க. யோசிச்சு பாருங்கள், பீலேயாமும் இன்னைக்கு இல்லை, அவனை ஃபாலோ பண்ணவங்களும் இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த பீலேயாமோட டீச்சிங் எல்லாம் கேட்டவங்க, நம்முடைய ஜனங்களுடைய பாவத்திற்கு அந்த ஆலோசனை தான் தப்பாக இருந்துச்சு, அதனால் அவங்களெல்லாம் உயிரோட விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஸோ பீலேயாமின் ஆலோசனையை கேட்ட கூட்டத்தை கூட அந்த இடத்துல மோசே விட்டு வைக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 பேதுரு பீலேயாமின் அக்கிரமத்தை குறித்து எச்சரிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:14 ஜீசஸ் பெர்கமு சபைக்கு அதை குறித்து எச்சரிக்கிறார். பீலேயாமின் போதகத்தை குறித்து அங்கே எச்சரிக்கிறதை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். புதிய ஏற்பாடில் பெயரை சொல்லி அங்கே நிறைய விஷயங்கள் அங்கே வெளிப்படையாய் பேசப்பட்டது, கண்டிக்கப்பட்டது. சபையார் எச்சரிக்கப்பட்டாங்க, மற்ற ஊழியக்காரர்கள் எச்சரிக்கப்பட்டாங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நல் மனசாட்சிக்கு விரோதமாய் நடந்து விசுவாசத்தை கலங்கம் பண்ணின இமனே அலெக்சாண்டர். ஸோ 2 பேரை மென்ஷன் பண்ணுறாரு. யார்? பவுல் தீமோத்திக்கு மென்டார் பண்ணுறாரு, தீமோத்தியை
கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறார். இன்னொரு லீடராக பவுல் தன்னை மாதிரி ஒரு லீடர் அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு அங்கே சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்தவங்க, விசுவாசத்தை கலங்கம் பண்ணினவங்கன்னு சொல்லி 2 பேருடைய பெயர் அங்கே மென்ஷன் பண்ணுகிறதை பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17 - 19 வசனங்கள் வரைக்கும் கள்ள போதகர்களான இம்மனே பிலாத்து அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். அதாவது இதையும் தீமோத்தேயுக்கு தான் பவுல் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த 2 பேர் இமெனேவும் பிலாத்தும், இவங்க 2 பேரும் கள்ள போதகர்கள், சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க. இவங்களுடைய நல்லா கவனிங்க இந்த இடத்துல, அந்த கள்ள போதனைகள் அரிப்பிளவையை போல படரும். அதாவது இட் இஸ் கேன்சரஸ். கேன்சர் எப்படி, ஏன் அது 3rd ஸ்டேஜ் ஆயிடுச்சு, 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு, அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுறது போல் கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் இன்றைக்கி கட்டுக்கதைகளும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதகங்களும் அவ்வளோ கேன்சரஸ், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கிறதை பார்க்குறோம். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு எழுதும்பொழுது 3 யோவான் 9-10 வசனங்களிலே அவர் தியோத்ரேப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சில் இருந்ததான ஒரு தலைவரை குறித்து அவர் எழுதுகிறாரு. அந்த தியோத்திரேப்பு முதன்மையான ஸ்தானத்தை விரும்பினான். பாருங்களேன், இதெல்லாம் தான் நம்ம அந்தி கிறிஸ்துவனுடைய பண்புகளாக நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு சீஃப் சீட் வேணும், நீ எப்படி என்னை முதல்ல அழைக்கலை, என்னை எப்படி நீ முன்னாடி உட்கார வைக்கல, எனக்கு நீ எப்படி எந்திரிச்சு வந்தனோ சொல்லலை, இந்த மாதிரி முதன்மையான ஸ்தானத்தை விரும்பினான். அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளலை, அவன் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மதிக்கலை, ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்கு விரோதமாய் அலப்பினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அந்த அப்போஸ்தலருக்கு விரோதமாய் பேசினான். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோவான் காயுவுக்கு ஒரு பெயரை மென்ஷன் பண்ணி அங்கே சொல்லுகிறதை, எக்ஸ்போஸ் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி போலி தலைவர்களை தேவனுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணம், ஜனங்களை எச்சரித்து அவங்களுடைய வழியை இவங்களும் பின்பற்றி போகாமல் தடுக்கிறதுக்காக அவங்க அங்கே எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி இவங்க தப்பாக உபதேசம் சொல்கிறாங்க, இல்லை தப்பான தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளையோ இல்லை நம்முடைய சபையாரையோ எச்சரிக்கிறது அவங்கள நம்ம ஜட்ஜு பண்ணுறதாகுமா, அப்படி செய்கிறது தவறாய் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுகிற வசனம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது சொல்கிறாரு, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள், இருளில் மறந்திருக்கிற வேலை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார், அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி உண்டாகும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பவுல் என்ன எழுதுறாரு, அதாவது காலத்துக்கு முன்னே அதை குறித்து தீர்ப்பு சொல்லாதீங்க அப்படின்னு இந்த ஒரு ஃப்ரேஸை மட்டும் என்ன செஞ்சிடறாங்க, எடுத்துட்டு நம்ம எதை பற்றியும் தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட எந்த தப்பும் இல்லைப்பா, ஆனாலும் நான் உத்தமன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான்னு என்னை குறித்து நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் யாரையும் குறித்து இவன் நல்லவர், இவர் உத்தமர், இவர் மகா பரிசுத்தர் அப்படின்னு எந்த மனுஷரையும் குறித்து காலத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லாதீங்கன்னு அவர். நம்ம இன்றைக்கி நிறைய பேர் ஐயோ அவர் நிரபராதி, அவர் அப்படி இப்படி குற்றமற்றவர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோமா? எதையுமே சொல்லாதீங்க. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் தவறானவர், அவர் பாவி, அவர் அப்படி தவறிட்டார் அப்படின்னு தான் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு. இல்லை, இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்டை படித்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தங்களை யாரையுமே நம்ம ஒரு மனுஷன், ஹி இஸ் அ மேன் அண்ட் எவ்ரி மேன் இஸ் ஃபாலிபிள். இன்றைக்கி நான் பேசி கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையை சார்ந்து தான் நம்ம நின்று ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே ஒழிய நான் நிற்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற யாரும் விழாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையோட பயத்தோட நடுக்கத்தோடு தான் நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். ஸோ இவங்க ரைட்டு இவங்க ராங்குன்னு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதை குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் தேவனே அதை நியாயம் தீர்ப்பார், நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நம்ம ஜட்ஜ்மெண்ட் அது நம்முடைய கையில் இல்லை. ஆனால் ஒருத்தங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்களும் நமக்கு தெரிஞ்சே அது தவறுதலாக இருக்கும் பொழுது நம்ம அதை
தவறுன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. நமக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் சில காரியங்கள் இதெல்லாம் தப்பு, நம்ம மனசாட்சிக்கு தெரியும், சும்மா நார்மலாக உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் இது தவறு இது பாவம்னு எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம யாரோ ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை பாவிக்கிறோமா. என்னது இல்லை அது அப்படி தான், இதனால தான் அவர் இப்படி பேசினார், இதனால தான் அப்படி செஞ்சார், இதனால தான் அப்படி சொன்னார், தயவு செய்து அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாக எழுதுறாரு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைச்சி வைக்கல, அதில் 26 27ஆம் வசனங்களில் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் ஒழிச்சு வைக்காமல் எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவித்ததுனால எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்களாகி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைக்கு நான் சாட்சியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, சொல்ல வேண்டியதை வெளிப்படுத்த வேண்டியதை முழுசும் சொல்லலைன்னா நீங்கள் அந்த பிரச்சனையில் ஒரு பிரச்சனைன்னு அதில் அகப்படும் போது உங்களுடைய இரத்த பழிக்கு நான் ஆளாயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். அதுலேயே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனங்களில் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை குறித்தும் சுயரத்தத்தினால சம்பாதிச்ச அவருடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அங்கே பால் லீடர்ஸ்க்கு சொல்கிறார், உங்களை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மந்தையை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன்ப்பா, சத்தியம் எனக்கு நல்லா தெரியும், வசனம் எனக்கு நல்லா தெரியும், நான் போதிக்கிற வரைக்கும் அவனுங்க வரமாட்டானுங்க தெரியும், வந்தால் அவங்க முகத்திரையே நான் கிழிச்சிருவேன்னு தெரியும், அதனால் வரமாட்டாங்க. ஆனால் நான் போன பிறகு இந்த மாதிரி வருவாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், அப்போஸ்தலர் 20-30ஆம் வசனத்தில் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். நல்லா கவனிங்க, ஏற்கனவே சத்தியத்தை கேட்ட சபையிலுமிருந்து சிலர் எழும்பி, ஏற்கனவே கரெக்டாக போதித்து கொண்டிருந்தவர்களும் சிலர் எழும்பி அவங்களோட சேர்ந்து என்ன செய்வாங்க, 2 விஷயம் இவங்க செய்கிற இந்த கள்ள போதகர்கள் இந்த ஓநாய்கள் செய்கிற 2 விஷயம் என்ன, தங்களிடத்திலே ஆட்களை எழுப்புவாங்க, மாறுபாடானவைகளை போதிப்பாங்க. இதை தான் நம்ம முதலே சொன்னோம். அதாவது ஆட்களை தேவனிடத்தில் இழுக்கிறதில்ல, ஒருவருக்காக எனக்காக ஒருவரை நான் இழுக்கிறேன் என்றால் அது முற்றிலுமாய் வேதத்திற்கு தவறான ஒரு விஷயம். அடுத்தது மாறுபாடானவைகளை, வேதத்திற்கு மாறானவைகளை போதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதிலேயே பவுல் அந்த 31ஆம் வசனத்துலேருந்து 35ஆம் வசனங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த ஓநாய்கள் இப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அந்த ஓநாய்க்கு கான்ட்ராஸ்டாக நான் எப்படி இருக்கேன், அந்த ஓநாய்க்கு மாறாக நான் எப்படிலாம் இருக்கேன், இப்படி தான் இருக்கணும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு 6 காரியத்தை சொல்கிறாரு. அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு, 3 வருஷம் இரவும் பகலும் நான் கண்ணீரோடு உங்களுக்கு புத்தி சொன்னேன், வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தேன். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? வசனத்துக்கு, என்னுடைய வார்த்தைக்கு இல்லை, வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தேன். உங்கள் வெள்ளி பொன் எதையும் நான் என்ன செய்யலை, இச்சிக்கலை. நல்லா கவனிங்க, யாருடைய வெள்ளியோ பொண்ணையோ காசையோ பொருளையோ நிலத்தையோ வீட்டையோ நான் இச்சிக்கலை. எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்காக என் கைகளே வேலை செஞ்சிச்சு. நான் உங்களுக்கு யாருக்கும் பாரமாக இல்லை, பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கினேன். நான் உங்களுக்கு ஊழியமும் செஞ்சேன், பிரயாசமும் பட்டேன், பலவீனரையும் தாங்கினேன். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு நான் ஒரு மாடலாக ஒரு மாதிரியாக நான் இருந்தேன்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஓனாய் எப்படி இருப்பான், உண்மையான ஊழியக்காரன் எப்படி இருப்பான்னு சொல்லி கொடுத்து அதற்கு ஒரு மாதிரியாயும் வாழ்ந்து காட்டின ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இந்த இடத்துல பவுலை பார்க்குறோம். அப்படி இருந்தால் தான் நம்ம தேவன் நமக்கு கொடுத்த குடும்பத்திற்கும் சர்ச்சுக்கும் அவங்களுடைய இரத்த பள்ளிக்கு நாம் ஆளாகாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 16:6 ஜீசஸ் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து
எச்சரிக்கையாயிருங்க. ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு செக்டை குறித்து அவங்க ஜீசஸ் வந்து வார்ன் பண்ணுறாரு. அதை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, வாட்ச் அவுட் பாருங்க. அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அது விரோதமாக இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த உபதேசத்துக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருங்க சொல்லி கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இதை குறித்து நம்ம போன செஷனில் பார்த்துருக்குறோம். பகுத்தறிகிறது எப்படி, யார் யாரை விட்டு விலகணும் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோம். உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்குறோம். ஸோ நம்ம ஓப்பனாக கண்டிக்கணுமா, ரெபியூக் பண்ணணுமா, வெளிப்படையாக கண்டிக்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களிலே சபையிலே ஒரு விசுவாசி தவறு செஞ்சா அதை 2-3 சாட்சிகளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்யணுமா, கடிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது துணிகரமான பாவம் செய்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்கல்ல, பாவம் செஞ்சால் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும். பைபிள் வந்து நமக்கு அப்படி சொல்லுது. அது வந்து கன்ஃபார்ம்டாக திருப்பி 2-3 பேர் வந்து இது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை என்ன செய்யுங்க, சபைக்கு முன்னாடி வச்சு அவங்கள கடிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். சார் நமக்கு நிறைய ஆஃபன் கோட் பண்ணுற ஒரு வேர்டு இருக்குது பைபிள்லேருந்து. சொல்கிறாங்க தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா, ரோமர் 14ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வரைக்கும் இருக்கிற அந்த வார்த்தைகளில் தான் அந்த கான்டெக்ஸ்டில் வந்து அதை சாப்பாடை குறித்து, சாப்பாடை வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, அது மாதிரி நல்ல நாட்களை விசேஷித்து கொள்வது, இதெல்லாம் பற்றி தான் பால் சொல்கிறாரு. அந்த இடத்துல சொல்லும்பொழுது தான் பால் வந்து சொல்கிறாரு, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. இந்த இடத்துல அதாவது அந்த ஒரு சாப்பாட்டு விஷயத்தினாலேயோ நாட்களை விசேஷித்து கொள்கிறதுனாலையோ ஒரு ஆத்மா எந்த இடத்துலையும் கெட்டு போக போகிறதில்ல. அங்கே வெளிப்படையான ஒரு பாவத்தை குறித்தோ ஒரு தவறான போதகத்தை குறித்தோ அந்த மாதிரி அங்கே காரியங்கள் சொல்லப்படலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாதீங்கப்பா, இதுக்காக ஒரு டிபேட்லாம் வைக்காதீங்கன்றது தான் அங்கே சொல்கிறாரு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம மற்ற காரியங்களை நம்ம அப்படியே சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் அந்த வசனத்துலேருந்து நம்ம எடுக்கலாம், நம்ம யாரையும் அவங்க குற்றவாளின்னு தீர்க்கறதில்ல, ஆனால் தவறாக போதிக்கிறாங்கன்னு சொல்கிறோம், தவறாக நடக்கிறாங்கன்னு சொல்கிறோம், தவறாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம். வி ஆர் நாட் ஜட்ஜிங், பட் வி ஆர் எக்ஸ்போசிங். தவறு நடக்குது, ஏன்னா அவங்களும் என்றைக்குனாலுமே திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அன்னைக்கு நம்ம வந்து இவங்க குற்றவாளின்னு நம்ம தீர்க்கறதுக்கு யாருமே இல்லை. ஸோ எக்ஸ்போஸ் தான் பண்ணுறோம், நம்ம ஜட்ஜ் பண்ணலை. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்தது பார்க்குறோம், ஸ்பிரிச்சுவலாக மெச்சோர்டாக இருந்தவங்க எப்படி வந்து இந்த மாதிரி அவங்க ரெபியூக் பண்ணப்பட்டப்போ, கடிந்து கொள்ளப்பட்டப்போ அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, அவங்களுக்குள்ளார இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு 2 விஷயத்தை பார்க்கலாம். பேதுருவை பவுல் கடிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்க, பேதுரு 12 அப்போஸ்தலர்ல ஒருவர், அவரும் பிரதானமானவர். அவர் அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் சபைக்கே அஸ்திபாரமாக பேதுருவை சொன்னவர். அவரை குறித்து நம்ம பார்க்குறோம், சபையை துன்பப்படுத்தி அதுக்கு பிறகு அவ்வளோ ஜூனியராக வந்த ஒரு பவுல், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11-21 வரைக்கும் பேதுரு அந்தியோகியாவில் புறஜாதிகளோட அவருக்கு ஐக்கியம், புறஜாதிகள்னால் விருத்த சேதனம் இல்லாதவங்க, அவங்களோட அவர் சாப்பிட்டுட்டு அவங்களோட ஃபெலோஷிப் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் யூதர்கள் வந்தப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா ப்ரிட்டெண்ட் பண்ணுறார், மாயம் பண்ணுறார், புறஜாதிகளோட சேராத மாதிரி, அவங்கள அக்செப்ட் பண்ணாத மாதிரி இவரங்க மாயம் பண்ணுறாரு. 11ஆம் வசனத்தில் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால், அவர் இந்த மாதிரி மாய்மாலம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை நாங்கள் அப்போஸ் பண்ணேன். அதில் 14ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனங்கள் 8 வசனங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை தனியாக கூப்பிட்டு இவர் கடிஞ்சிக்கல, எல்லாருக்கும் முன்னாடி பேதுருவை திட்டுறாரு, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீ என்ன இப்படி பண்ணுற, அது அப்படி இல்லையே, இது இப்படி இல்லையேன்னு சொல்லி பேதுருவை எல்லாருக்கும் முன்பாக பவுல் கடிந்து கொள்கிறதை பார்க்குறோம். அதுக்காக இந்த பேதுரு பவுலை வெறுத்தாரா?
நான் இவ்வளோ பெரிய சீனியர், எனக்கே நீ சொல்லி கொடுக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பவுல்கிட்ட பேதுரு கோச்சிக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதுக்கு பிறகு எவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு பேதுரு நிருபங்களை எழுதும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். இது அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது. அதே மாதிரி இந்த அந்தியோகியாவில் பவுல் பேதுருவை கடிந்து கொண்ட காரியம் கிபி 48-49 நடந்திருக்கு. அதுக்கு பிறகு கிபி 49 அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே எருசலேமில் ஆலோசனை கூட்டம் எப்போமாவது அப்பப்போ ஆலோசனை சங்கம் கூட்டம் நடக்கும். அப்போது பேதுரு, பவுல், பர்னபா, யாக்கோபு இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப் இருக்குது, தங்களுடைய ஊழியத்தின் அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்குள்ளார எந்த ஈகோவும் இல்லை, அன்னைக்கு நீ என்ன இப்படி சொன்னீன்னு எந்த முறைப்பும் இல்லை. அவங்க வந்து நீங்கள் வந்து கரெக்டாக என்னை வார்த்தையின்படி கண்டுச்சிங்க, அதை நான் வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் பெரியவன் நீ சின்னவன் ஆகிட்ட, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு பெற்றோர் தன் பிள்ளையே திருத்துறது போல். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை வைத்து யாருனாலும் யாரையும் நேருக்கு நேரம் சொல்கிறதுக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். தாவீது ராஜாவை கடிந்து கொண்ட நாத்தான் தீர்க்கதரிசி. தாவீது தேசத்துக்கே ராஜாவாக இருக்கிறாரு. அந்த ராஜா பத்சேபாலோட பாவம் செய்கிறாரு. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீது ராஜா கிட்ட அனுப்பி கடிஞ்சு கொள்கிறாரு. தாவீதன் பாவத்தை ஒரு கதை வடிவத்தில் சொல்லி சொல்கிறாரு. தாவீது உடனே அந்த நாத்தான்கிட்ட யார் இந்த பாவி, யார் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் வந்து இப்படி இதை நாளத்தனையாக செலுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி தாவீது கோபப்படும் பொழுது அந்த இடத்துல 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நாத்தான் சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி தைரியமாக எங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தன்னுடைய ஜீவனையே ரிஸ்க் பண்ணி தான் அந்த ராஜா கிட்ட போய் அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நாத்தான் தேவனுடைய உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. யோசிச்சு பாருங்கள், தேவனுடைய உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. அவர் தாவீதை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ளதான அந்த ரிலேஷன்ஷிப்பை சீர்படுத்துகிறதற்கு, ஒப்புரவாக்குறதற்கு ஒரு மீடியேட்டர் போல் அங்கே வர செயல்படுகிறதை பார்க்குறோம். உடனே தாவீது நாத்தானை பகைத்தாரா, நாத்தான் தீர்க்கதரிசியை பகைச்சாரா அப்படின்னா இல்லை. இவர் தன்னுடைய தவறை உணர்ந்தார், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார். பத்சேபாத்தில் பிறந்த குழந்தை மறிச்சு போச்சு, அது தேவன் அவருக்கு கொடுத்த தண்டனை. அதுக்கு பிறகு சாலமோன் பிறக்கிறாரு. அதுக்கும் பிறகு நிறைய பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதில் ஒருவன் 1 நாளாகமம் 3:5 தாவீது தன் குமாரன் ஒருவனுக்கு நாத்தான் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசியுடைய பெயரை வைக்கிறதாக பார்க்குறோம். அந்த நாத்தான், தாவீதின் குமாரனாகிய நாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் லூக்கா 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வருகிறதை பார்க்குறோம். இப்படி தான் ஒரு ஹெல்தியான ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கணும். யார் தவறு செய்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ குட்டியோண்டு ஒரு நியூ மெம்பர் ஆஃப் சர்ச்சாக இருந்தாலும் சரி, தவறு செய்தார்கள் என்றால் நம்ம கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதில் வந்து அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை, படுறதுக்கு சபை தீட்டுப்படாமல் இந்த மோசமான நடக்கையும் அந்த பாவமும் தவறான வார்த்தைகளும் பரவாத படிக்கும் அதங்க செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:13 கண்டிக்கப்படுகிறவங்களும் என்ன செய்யணும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆமாம், நான் செஞ்சுட்டேன்னு தாவீதை போல உணர்வுள்ளவர்களாக நம்ம அதை விடும்போது அங்கே தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஓப்பனாக இந்த மாதிரி ரெபியூக் பண்ணப்படும் பொழுது, இந்த மாதிரி கண்டிக்கப்படும் பொழுது அது நமக்கு எதிர்ப்புகளையும் தீங்குகளையும் உண்டாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எரேமியா தீர்க்கதரிசி இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவர் தேவன் சொன்னனால தான், அவர் ஐயோ வேண்டாமே வேண்டான்னு தான் சொன்னார். ஆனால் தேவன் வந்து நீ போய் கண்டி சொல்லுன்னு சொன்னனால அவர் அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகங்களையும் அவர் எச்சரிக்கிறார். அவருக்கு எவ்வளோலாம் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். எரேமியா 20ஆம் அதிகாரம் 1-2, எரேமியா 37:15 இது 2லேயுமே பார்க்குறோம். அவரை அடித்து காவலறையில் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 38:6 எரேமியாவில் தண்ணீர் இல்லாத உளையான துறவில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் நாள்தோறும் நிந்தித்து பரியாசம் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். இது மாதிரி இன்னும் நிறைய அவருக்கு தீமைகளை செஞ்சாங்க. எதுக்கு? அவங்கள கண்டிக்கிறதுனால.
ஸ்தேவான் வந்து ஸ்தேவான் கிட்ட நிறைய வெளிய தேசங்கள்ல இருந்து ஆலய தலைவர்கள் வர்றாங்க, ஜெபாலய தலைவர்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பல தேசங்கள்லேருந்து ஆலய தலைவர்கள் வர்றாங்க, அங்கே ஒரு டாக் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இவர் பேசி வேதாகமத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51லேருந்து 53ஆம் வசனங்கள் வரைக்கும் அவர் அவங்கள பார்த்து, அந்த ஜெபாலய தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் துரோகிகள், அவரை கொலை செய்த கொலைபாதகர்கள் என்று சொல்லி நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் சொல்கிறார். இவர் வந்து அதை மாம்சத்தில் சொன்னாரா? இல்லை, அவர் முழுவதுமாக ஆவியில் நிறைந்தவராய் இருந்தார். அவருடைய முகம் கூட தேவதூதனுடைய முகம் போல இருந்துச்சு. இத்தனைக்கும் இந்த ஸ்தேவான் வெறுமனே ஒரு பந்தி விசாரிக்கிற ஊழியத்தில் தான் இருந்துட்டு அவர் அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் இவ்வளோ போல்டாக அவங்கள அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54லேருந்து 60ஆம் வசனங்கள் வரைக்கும் அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். ஸோ உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி கண்டிக்கிற கடமையில் இருக்கிறாங்க. ஆனால் கண்டிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தீமைகள் நேரிடுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, கண்டிச்சா இப்படி தீமை வருது, அதுக்காக கண்டுக்காமல் இருக்கலாமா? சரி, எவனோ பண்ணிட்டு போகிறான், ஜனங்களும் எக்கேடோ கெட்டு போகிறாங்க, கண்டுக்காமல் விடலாமா? ஒரு வசனம் ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் பூமியெல்லாம் சுற்றி எல்லாரையும் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஆக்குறீங்க, உங்களை ஃபாலோ பண்ண பிறகு அவங்கள ரெட்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? நரகத்தின் பிள்ளைகளாக ஆக்குறீங்க. நான் உண்மையாக இதெல்லாம் நிறைய யோசிப்பேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கண்டுக்காமல் விட்டுடலாமா? யாரோ எப்படியோ போகிறாங்க, நமக்கு என்ன, நம்ம குடும்பத்தை பார்க்கலாம், நம்ம சபையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் விடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லேவியராகமம் 19:17 உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாத, பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அதாவது பகைக்காத, தப்பு செய்கிற ஒருவனை பகைக்காத. ஆனால் அந்த பாவம் இந்த இடத்துல பிறன் மேல்னு இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் இருக்குது rebuke your neighbor frankly so you will not share in their guilt. அதாவது அவன் கடிந்து கொள்ளலைன்னா நீ கில்ட்டி ஆயிடுவ, நீ குற்ற மனசாட்சி உள்ளவனாய் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதே பார்க்கிறோம். யாக்கோபு 5:20 தப்பிப்போன மார்க்கத்தை நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திற்கு ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான்னு சொல்லியிருக்குது. ஸோ ஒரு பாவி, ஒரு சாதாரண ஒரு விசுவாசியை பாவத்திலேருந்து திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை திருப்புறான். அதே ஒரு தலைவனை திருப்புனா அந்த தலைவனையும் அவனை சேர்ந்த கூட்டத்தையும் திருப்புகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தலைவனை திருப்ப முடியுமா, அதை செய்யலாமான்றதை இந்த செஷனோட லாஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு தலைவர் ஜனங்களை தவறுக்குள் நடத்தும் போது நாம் அமைதலாக இருந்தால் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியலை, நமக்கும் அது கண்டிப்பாக அது நமக்கும் வேதம் சொல்லுகிறது, அது உனக்கு அந்த இரத்த பழியை நான் கொண்டு வருவேன், அது அந்த அவன் மூலமாய் அழியிற நிறைய ஜனங்களுக்கு உடைய இரத்த பழியும் நம்ம மேலே வரும். எசேக்கியேல் 3:18 சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகிறேன். அதாவது காட் என்ன சொல்கிறாரு, ஒரு பாவிக்கு, ஒரு துன்மார்க்கனுக்கு சொல்கிறாரு, நீ செத்துருவ, அதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளை சொல்கிறாரு, நம்ம துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கவும் அவனை உயிரோடே காக்கும்படியாக அதை அவனுக்கு சொல்லாமலோ, நீ தப்பு செய்கிறேன்னு சொல்லாமல் இருந்தா, அவனை எச்சரிக்காமல் இருந்தா அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். அவனை நீ எச்சரிக்காமல் அவன் செத்துட்டன்னா அவனுடைய இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்பேன். அதே எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7லேருந்து 9ஆம் வசனங்கள் வரைக்கும், மனுபுத்திரரே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயிலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஸோ காவல், அதாவது யாரெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கோமோ அவங்க அந்த காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம எச்சரிக்காமல் அவன் தன் பாவத்திலே செத்துட்டானா அந்த இரத்த பழி நம்ம மேலே வரும். எச்சரித்த பிறகும் அவன் இன்னும் பாவத்தில் தான் இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஆத்மா, அது அவன் கணக்கு, நம்முடைய ஆத்மா தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம உண்மையாக ஒருவங்களை நேசித்தோன்னா நம்ம என்ன செய்வோமா, அவங்கள கடிஞ்சு கொள்வோம். நீதிமொழிகள் 24:11 மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இது நானா என்ன சொல்வேன்னா,
நம்மளோட க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா தான் நம்ம அதுக்கு போகணும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு தெரியும். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடன் அவனும் குழியில் விழுறான், அவனை ஃபாலோ பண்ணுறவங்களையும் குழிக்கு நேராக நடத்துகிறான். அதனால் பைபிள் சொல்லுது, தப்புவிக்க கூடுமானால், விடுவிக்க கூடுமானால் அதை நீ செய்யன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறது. தவறான உபதேசத்தை கேட்டு நம்ம அமைதலாக இருந்தால் அவங்களோட கூட நம்ம இணங்கி போகிறோம், அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 12லேருந்து 14ஆம் வசனத்தில் கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவங்களே தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கேன். பாருங்களேன், அவங்க கூடவே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி அவங்கள பற்றி இவ்வளோ தவறாக சொல்கிறாரு. ஆனால் அப்படின்னா இவரும் அந்த அவங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் உடந்தை. ஏலி எப்படி தன்னுடைய பிள்ளைங்களை கண்டிக்காத ஆண்டவர் அதை அவர்கிட்ட சொல்கிறார், நீ என்னை விட உன் பிள்ளைங்களை மதிச்ச, அவங்க இப்படிலாம் பண்ணாங்க, அந்த பாவத்துக்கு நீயும் உடந்தன்றதை தான் அந்த இடத்துல ஆண்டவரங்க கொண்டு வருகிறார். இதே தீத்து 1:14 நீ அவங்கள கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்லி அங்கே பவுல் தீத்துக்கு எழுதுகிறதை பார்க்குறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல், ஸோ பர்சனலாக ஒரு தவறான ஒரு லீடர், ஒரு கள்ள போதகரோ, ஒரு கள்ள தீர்க்கதரிசியோ, ஒரு அந்தி கிறிஸ்துவ ஆவியை கொண்ட ஒரு மனுஷனையோ நம்ம நேரடியாக நம்ம டீல் பண்ண போகிறோமா, அவங்கள திருத்துறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது. நான் என்ன சொல்லுவேன்னா, அன்லஸ் தே ஆர் வெரி க்ளோஸ், இப்போது நம்ம பிள்ளைங்க அவங்க அந்த மாதிரி ரொம்ப ஏதோ போயிட்டாங்க, தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நேரடியாக இல்லை நீ செய்கிறது தப்பு அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை நம்மளால முடியும், இப்போ இந்த மாதிரி ஜீசஸை மாதிரி, பால் மாதிரி, மோசஸ் மாதிரி, நம்ம அவ்வளோ ஒரு ஸ்பிரிட் ஃபில்ட ஸ்டேவான மாதிரி, எரேமியாவை மாதிரி, என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னுடைய இதில் நான் கரெக்டாக இருக்கேன், சத்தியத்தில் நான் ரைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, ஸ்பிரிட் ஃபில்டாக இருக்கிறவங்க அதை செய்யலாம். பைபிள் நமக்கு சொல்லுகிறது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ அவங்கள அமைதலாக இருந்து அவங்களுக்கு சொல்லிப்பாரு அப்படின்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யூதா 1:22 யூதாவில் டோட்டலாக நிறைய லீடர்ஸை பற்றி தான், தவறான லீடர்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் இருக்குது, நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலேருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. அதாவது ஒருத்தன் ஒரு அக்கினியோட குழியில் போய் விழ போகிறான், நரகாக்கினைக்குள்ளே தான் அவன் விழ போகிறான், அவனை போய் தூக்கி விடுறேன்னு நீ போறியே, உடனே அவன் இழுத்துற போகிறான். ஸோ கேர்ஃபுல்லாக இரு, பயத்தோடே சிலரை நீ என்ன செய்ய ரட்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 3ஆம் வசனம் வரைக்கும், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, நீ குற்றவாளியாக நீ யாரையா தீர்த்தனா அந்த குற்றத்தை நீயே செய்வ. ஸோ இந்த இடத்துல நம்ம திருப்பி பார்க்குறோம், ஜட்ஜு பண்ண போகிறதில்ல, யாரையுமே அவங்கள குற்றவாளி என்று சொல்லி தீர்க்க போகிறதில்ல. ஆனால் பொறுப்பில் நம்ம இருக்கிறதுனால நம்முடைய ஃபேமிலியை, நம்முடைய சர்ச்சை பாதுகாக்க வேண்டியது, நம்முடைய பீப்புளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதாகமம் எந்த பட்சபாதமும் இல்லாமல் தவறான தலைவர்களை அம்பலப்படுத்தியது. குற்றவாளின்னு ஒருத்தங்களை தீர்ப்பு சொல்கிறதும் தவறு, நிரபராதி நீதிமான் என்று சொல்லி சொல்லுகிறதும் தவறு. ஆனால் நம்ம வார்ன் பண்ணுறோம், நம்ம யாரையும் தீர்க்கலை, வார்ன் பண்ணுறோம், எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதாவது ஜனங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை நம்ம எச்சரிக்கிறோம். ஜீசஸ் வார்ன் பண்ணிகிட்டே தான் இருந்தார், நம்மளையும் வார்ன் பண்ண சொல்லியிருக்காரு பைபிளில். அடுத்தது ஆவிக்குரிய முதிர்ச்சி இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்க, கண்டிக்கவும் செய்வாங்க, அதை அக்செப்டும் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் எதிர்ப்புகளையும் தீமைகளையும் நமக்கு விளைவிக்கக்கூடும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தோம். கண்டுக்காமல் கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடாது. கண்டுக்காமல் இருந்தோம்னா அவங்களோட கூட நம்மளும் உடந்தே ஆகிறோம், அவங்களுக்கு இணங்கி போகிறோம்னு சொல்லி அர்த்தம். ஸோ டைரெக்டாக பர்சனலாக நம்ம அவங்களோட டீல் நான் என்னோட இது என்னென்னா, அவங்க யாரும் தெரியாமல் செய்யலை, அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அவங்க தவறாக தான் செய்கிறாங்கன்னு சொல்லி. அந்த ஃபால்ஸ் லீடருக்கு நல்லாவே தெரியும், ஹீ இஸ் வெரி மச் பேக்ட் அப் வித் ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் அண்ட் சேட்டன். ஸோ அதனால நம்ம அவங்கக்கிட்ட போய் நம்ம எதுவும் செய்யணும்னு தேவையில்லை. ஜனங்களை அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. நம்ம ஜனங்கக்கிட்ட எச்சரித்து நம்ம அவங்கக்கிட்டேருந்து முடிஞ்ச வரைக்கும் தப்பு வைக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னுடைய பிள்ளைங்கக்கிட்டையும்
சபையார்ட்டையும் சொல்கிற ஒரு விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம இழுத்துட்டு ஓடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் அந்த ஓட்டம் கண்டிப்பாக நான் மற்றவங்களையும் இழுத்துட்டு வரேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் வேறு வழியே இல்லைன்னா நான் தான் அது எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஓடி முடிச்சிடணும். அதுதான் இது ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம ஓட வேண்டிய ஒரு ஓட்டக்களம். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் நம்முடைய சிலுவையை நம்ம சுமந்துட்டு தேவனை நோக்கி அவரை பின்பற்றி நம்ம ஓட்டத்தை ஓடி முடிப்போம். இந்த எல்லா குள்ள நரிகளிலிருந்தும், இந்த எல்லா அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளிலிருந்தும் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சபையாரையும் காத்துக்கொள்வாராக. இதெல்லாம் நம்ம அறிந்து விலக்கி காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.